தமிழ் பிடிசி மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எதை பற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்ட்லி ட்ரேடாக இருக்கக்கூடிய ETH எத்திரியம் கிரிப்டோ கரன்சியோட ஃபியூச்சர் ப்ரைஸ் ப்ரொடிக்ஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபியூச்சர் ப்ரைஸ் ப்ரொடிக்ஷன் இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக இன்னையிலேருந்து ஆரம்பித்து அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாத காலகட்டம், அதாவது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ள ஒரு பீக் வந்து அடையும். அந்த பீக் எவ்வளவு தூரத்துக்கு போகும் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை பத்தி தான் நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன். ரெண்டாவது, அக்டோபர் 10க்கு அப்புறம் மார்க்கெட்ல என்ன மாதிரியான நிலவரம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் அடுத்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்றேன். சார் ரைட், ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்க ஷேர் பண்ணிருக்கக்கூடிய கிராஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2018 இருந்து ஆரம்பிச்சு 2022 வரைக்கும் இருக்கக்கூடிய பிட்காயினோட கிராஃப். ஓகே, இந்த பிட்காயினோட கிராஃபையும் அதே போல 2022 இருந்து ஆரம்பிச்சு 2027 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எத்திரியமோட கிராஃப், இதுதான் வந்து கம்பேரிசன் பண்றோம். ஸோ இது எப்படி வந்து கம்பேரிசன் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா வி ஷேப் ரெக்கவரி ஃபார்மேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி நடந்திருக்கோ அதே விஷயம் ஹிஸ்டரி வந்து ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல எத்திரியம்ல இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல மெயினான விஷயம். ஸோ இப்போ இங்க வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்துதான் வந்து அந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீஅக்குமுலேஷன் ஸ்டேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆகி ரன் அப் ஆனிச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின்ல நடந்த ஒரு விஷயம். இதே விஷயம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2023 ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா ETH பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஸ்பேஸ்ல இருந்துச்சு. ஸோ 2023 வரைக்குமே அப்படிதான் இருந்தது. ஸோ இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 2024 வரைக்குமே அப்படிதான் இருந்தது. ஸோ இப்ப 2024 ஜூலைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீஅக்குமுலேஷன் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. சமீபத்துல கூட வந்து ஒரு $1300 கீழே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் போனுச்சு. ஸோ இதுதான் வந்து ரீஅக்குமுலேஷன் ஸ்பேஸோட கடைசி ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ் முடிஞ்சு இப்ப பிரேக் அவுட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3350 மேல பிரேக் அவுட் ஸ்டேஜ். ஸோ அந்த ட்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா ETH வந்து உடைச்சிருச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து வந்து ரன் அப் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் எடுத்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $8000 வரைக்கும் பிட்காயின் நிகராக வந்து பார்த்தீங்கன்னா ETH ஓட ப்ரைஸ் மூமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம். இந்த விஷயம் வந்து 2025 அக்டோபருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவலை அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ அதனால வந்து இதுதான் ரைட் டைம், இதுதான் வந்து கரெக்ட் டைம். இந்த டயத்துல வந்து நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பெனிஃபிட்டை வந்து நீங்க அச்சீவ் பண்ணலாம் சீக்கிரமாகவே, ஃபாஸ்டராகவே. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஸ்பேஸ்ல நீங்க பண்ணியிருந்தீங்கனாலும் பெருசா ப்ராஃபிட் கிடைச்சிருக்காது. அதே சமயம் ரீஅக்குமுலேஷன் ஸ்பேஸ்ல வந்து நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து ரீஅக்குமுலேஷன் ஸ்டேஜ் முடிகிற ஸ்டேஜ் தான். முடிஞ்சாலும் இந்த இடத்துல நீங்க பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1x அதிகமாகும், அதாவது 2x டோட்டலா. 100 rupees இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த 100 rupees 200 rupees வந்து பாத்தீங்கன்னா ETHல நடக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் அடுத்த மாத காலகட்டத்துக்குள்ள இருக்கு, அக்டோபருக்குள்ள இருக்கு. ஸோ அதனால வந்து டிசைட் பண்ணிங்க, கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாராகுங்க. ஏன்னா இதுக்கு மேல டைம் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் பீக் டைம். ஸோ இந்த டயத்துக்குள்ள நீங்க என்ட்ரி ஆனால் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ETHல ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நீங்க மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறதா நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவும் தொடர்ந்து பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து எல்லாமே ஷேர் பண்றேன். ஸோ தமிழ் BTCயோட 2.0 நீங்க இந்த வெர்ஷன்ஸை பார்ப்பீங்க. தேங்க்யூ.